கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. பணங்குழையாள் பொருட்டா கணை பாரித்து அரக்கர் தங்கள் இனம் கழுவேற்றுவித்த எழில் தோழியம் மீராமன் இலை என் ராமன் மலை கணங்கொழி தெள்ளருவீகி வந்து சூழ்ந்து அகல் ஞாலமெல்லாம் இனங்குழுவாடும் மலை எழில் மாலிருஞ்சோலையதேகேயே. கணங்குழையாள் நல்ல கனத்ததான தோடு போட்டிருக்கக்கூடிய சீதாதேவி பொருளாய் கணை பாரித்து, கணைனா பானங்கள், அவளை மீட்பதற்காக வேண்டி போர்க்களத்துல நிறைய பானங்களை பொழிந்து அரக்கர்கள் தங்கள் இனம் கழுவேற்றுவித்த, தூக்கலிட்டான் அவ்வளவு அரக்கர்களையும். உபசாரம், தூக்கல இடல, தூக்கல இட்டான்னா அவர்களுக்கு தண்டனை கொடுத்தான்னு அர்த்தம், கொலை தண்டனை கொடுத்தான்னு அர்த்தம். கழுவேற்றுவித்த எழில் தோழியம் இராமன் மலை, அத்தகைய எழில் மிக்கதாகிய தோல் உடைய நம்முடைய ராமபிரானுடைய மலை. கணங்கொழி தெள்ளருவியே, பெரிய அருவி கொட்டுகள், காவேரி முதலியதானே, காவேரிய பொன்னின்னு சொல்லுவா. அந்த பொன்னி இப்படி வரும்பொழுது அதுல பொன் அம்சம் இருக்கிறதுனாலே அந்த பொன்னை கொண்டு கொழிக்குமாம், அது முத்தும் பவழமும் கொழிக்கும். அதுபோல நூபுர கங்கை மலையில உருண்டு வரும் பொழுது கனங்கொழி தெள்ளருவி, தெளிந்த அருவி, ஆனால் கனகம் கொழிக்குமா. ஓரங்கள்ல பார்த்தா அந்த பொன் உண்டாகும், பொண்ணுங்கிறதே பூமியில உண்டாகிறது தானே, அதனால தானே பொற்சுரங்கங்கள் இருக்கு. அந்த மலையிலே நிறைய பொற்சுரங்கங்கள் இருக்கா. அதுல ஓடி வரக்கூடிய நூபுர கங்கையினாலேயே அந்த பொன்னுடைய சிறு சிறு அம்சங்கள் எல்லாம் வந்து கொழிக்கும்படியாக வந்து சூழ்ந்து அகல் ஞாலமெல்லாம், அது ஒரு 4 பொட்டு போல திவிலையாக விழுந்து, அப்புறம் ஒரு சிறு தாரையாக வந்து, அப்புறம் ஒரு சிறு கால்வாயாக வந்து, அப்புறம் ஒரு பெரிய ஏரியில பாய்ந்து, அப்புறம் ஒரு கால்வாயாக மடுத்து, அப்புறம் கழனி வழிகள்ல பாய்ஞ்சு மதுரை மாநகர் வரையிலும் அந்த நூபுர கங்கையினுடைய தண்ணீர் பரவி ஆங்காங்கு கழனி வழிகள்ல நல்ல பயிர் தொழில்கள் நடக்கும்படியாக சிறப்பு தரக்கூடிய இருக்க, அங்க வரக்கூடிய துறைகள், அந்த நதிகள் போல வரக்கூடிய அந்த நூபுர கங்கை, அதுல ஆடும் துறைகள், நீராடக்கூடிய துறைகள் இருக்கிறதுனாலே இனம் இனமாக குழு குழுவாக அடியார்கள், யாத்திரிகர்கள், சேவார்த்திகள் அந்த நூபுர கங்கையிலே தீர்த்தமாடும்படியான எழில் மிக்கதான திருமாலிருஞ்சோலை அகதே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.